கரண்ட்டா ஒரு ஸ்டாக்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்ல மினிமம் வேல்யூ எதுன்ட்டு ட்ரேஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரோகிராம் எழுதலாம். நம்ம இங்க வந்து 2 ஸ்டாக் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்டாக்ல நம்மளோட எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். மினிமம் ஸ்டாக்ல எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண அந்த டைம் மினிமம் இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் மினிமம் ஸ்டாக்ல ஆட் ஆகும். இப்ப மெயின் ஸ்டாக்ல உள்ள மினிமம் எலமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இந்த மினிமம் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய டாப் வேல்யூ என்னன்னு பார்த்தாலே போதும். சப்போஸ் மெயின் ஸ்டாக்ல இருந்து மினிமம் வேல்யூ ஏதாச்சும் நம்ம பாப் அவுட் பண்றோம் அப்படின்னா, அதே கரஸ்பாண்டிங் வேல்யூ மினிமம் ஸ்டாக்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்டேட் பண்றப்ப மட்டும் தான் மினிமம் ஸ்டாக்லயே அப்டேஷன் நடக்கும். மத்தபடி எனி லார்ஜர் நம்பர்ஸ வந்து நம்ம பாப் அவுட் பண்ணோம்னா, அதுல மினிமம் ஸ்டாக்க அப்டேட் பண்ணணுன்ட்டு நெசசிட்டி இல்ல. சப்போஸ் நம்ம லைனா ஒவ்வொரு நம்பர ஆட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ 5 ஆட் பண்றப்போ லிஸ்ட் ஸ்டாக் இப்போ எம்ப்டியா தான் இருக்கு. 5 தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறோம். ஸோ மினிமம் ஸ்டாக்லயும் அந்த 5 ஆட் ஆகும். அதுக்கப்புறமா 2 ஆட் பண்றோம் மெயின் ஸ்டாக்ல. அப்ப மினிமம் ஸ்டாக்ல வந்து ஆட் பண்ணணுமா வேணான்னு பார்த்தா, இந்த 2 வந்து 5 விட கம்மியான வேல்யூவா இருக்கு. ஸோ 2 வந்து புஷ் பண்றோம். அதுக்கப்புறம் 7 வந்து மெயின் ஸ்டாக்ல புஷ் பண்றோம். 7 வந்து 2 ஓட ஜாஸ்தி வேல்யூ. ஸோ மின் ஸ்டாக்குக்கு அது வரணும்னு அவசியம் இல்ல. அதுக்கப்புறம் 1 புஷ் பண்றோம் மெயின் ஸ்டாக்ல. 1 வந்து இந்த 2 விட கம்மியான வேல்யூ. ஸோ மின் ஸ்டாக்ல இந்த 1 வந்து நம்ம புஷ் பண்றோம். ஸோ இப்போ வந்து இங்க வந்து மினிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தா 1. ஸோ இந்த 1 நான் மெயின் ஸ்டாக்லேருந்து பாப் அவுட் பண்ணேன்னா, அதே டைம் வந்து இங்க இருக்கிற 1யும் நம்ம பாப் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதானே அந்த ஆர்டர் மெயின்டெயின் ஆகும். இந்த செட் ஆஃப் இன்புட்ஸ வச்சு தான் இந்த ப்ரோகிராம நம்ம ட்ரை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ மெயின் ஸ்டாக்ல ஒவ்வொன்னா ஆட் பண்றப்போ, மினிமம் ஸ்டாக்லயும் அது அப்டேட் ஆகும். ஆனா ஒரு லார்ஜர் வேல்யூ ஆட் ஆகுறப்போ, மினிமம் ஸ்டாக்ல அந்த வேல்யூ ஆட் ஆகாது. ஆனா டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்தா அதுவும் ஆட் ஆக தான் செய்யும் மினிமம் ஸ்டாக்ல. தென் பாப் ஆப்பரேஷன் பண்றப்போ, இப்போ மெயின் ஸ்டாக்ல இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு அண்ட் மினிமம் ஸ்டாக்ல இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ 1 வந்து பாப் அவுட் பண்றேன் மெயின் ஸ்டாக்லேருந்து. ஸோ மெயின் ஸ்டாக் இப்போ இப்படி இருக்கும். ஸோ வந்து 1 மினிமம் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்ங்கிறனால மின் ஸ்டாக்ல இருந்தும் அந்த 1 நம்ம பாப் அவுட் பண்ணிறணும். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்டாக் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம். ஒண்ணு வந்து ஸ்டாக் எலிமெண்ட்ஸ்லாம் சேவ் பண்றதுக்கு மெயின் ஸ்டாக் எலிமெண்ட்ஸ். இன்னொன்னு மினிமம் ஸ்டாக் எலிமெண்ட்ஸ ட்ரேஸ் பண்றதுக்கு. அதாவது டூ ட்ராக் த மினிமம் எலிமெண்ட்ஸ். 2மே வந்து ஸ்டாக் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டா தான் கிரியேட் பண்றோம். அந்த டேட்டா டைப் வந்து இன்டிஜர்ன்னு குடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம நம்பர்ஸ் தானே டீல் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து அந்த 2 ஸ்டாக்கையும் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்றோம். சும்மாவே இனிஷியலைசேஷன் ஸ்டெப் எழுதியிருக்கலாம். ஆனா நம்ம இன்னொரு கிளாஸ்லேருந்து இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதோட மெத்தட்ஸ இப்படி ஆக்சஸ் பண்ண போறதுனால, கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைஸ் பண்றப்பவும் இந்த ஸ்டாக்க இனிஷியலைஸ் பண்ற மாதிரி நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் புஷ் மெத்தட். இந்த மெத்தட் வந்து யூசர் குடுக்கக்கூடிய இன்டிஜர் இன்புட்ட வந்து இந்த ஸ்டாக் உள்ள புஷ் பண்ண போது. ஸோ புஷ் மெத்தட் பார்த்துட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் டாட் புஷ் ஆஃப் எலிமெண்ட். ஓகே. மெயின் ஸ்டாக்ல புஷ் பண்ணியாச்சு. மெயின் ஸ்டாக்க ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாக். மினிமம் ஸ்டாக்க்கு மின் ஸ்டாக் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ மெயின் ஸ்டாக்ல ஆட் பண்ணியாச்சு. இனிமே இந்த எலிமெண்ட் வந்து மின் ஸ்டாக்குக்கு வருமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு இஃப் செக் இருக்கு. இஃப் மின் ஸ்டாக் எம்ப்டியா இருக்கு. எம்ப்டியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ள எந்த எலிமெண்ட்ஸுமே இல்ல. இப்ப குடுக்கக்கூடிய எலிமெண்ட் தான் மினிமம் எலிமெண்ட்ன்னு அஸ்யூம் பண்ணிட்டு, அத வந்து புஷ் பண்றோம் மின் ஸ்டாக்ல. அப்படி இல்ல மின் ஸ்டாக்ல ஆல்ரெடி எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா, இந்த செக்க பண்ணணும். இப்போ இன்சர்ட் பண்ணக்கூடிய எலிமெண்ட் வந்து மின் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய டாப் எலிமெண்ட்ட விட கம்மியான வேல்யூவா இருக்கான்னு செக் பண்ணணும். மின் ஸ்டாக் டாட் பீக்குன்னு குடுக்குறப்போ, மின் ஸ்டாக்ல டாப் இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்ட்டு நமக்கு அது டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ இந்த மினிமம் ஸ்டாக்ல டாப் இருக்கக்கூடிய வேல்யூவ விட இந்த எலிமெண்ட் வந்து கம்மியா இருந்தா மட்டும் அத வந்து மின் ஸ்டாக்ல புஷ் பண்ணணும். மின் ஸ்டாக்ல ஆல்ரெடி இருக்க வேல்யூவோட இது ஜாஸ்தியான வேல்யூவா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து மின் ஸ்டாக்ல அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுக்கப்புறம் பாப் மெத்தட். இந்த மெத்தட் வந்து மெயின் ஸ்டாக்ல டாப் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ட வந்து பாப் அவுட் பண்ணிட்டு, எந்த வேல்யூவ பாப் அவுட் பண்ணுச்சோ, அத வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. இதோட காலருக்கு. ஸோ பாப் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து எம்ப்டி செக் பண்ணணும். இஃப் ஸ்டாக் டாட் இஸ் எம்ப்டி. ஸ்டாக் வந்து எம்ப்டியா இருந்துச்சுன்னா, பாப் ஆப்பரேஷன் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு -1 ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்ல ஸ்டாக்ல வேல்யூஸ் இருக்குன்னா, ஸ்டாக் டாட் பாப்ன்ட்டு ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, அதோட பாப் அவுட் ஆன வேல்யூவ வந்து நம்ம ரிமூவ்டுன்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். இப்ப மெயின் ஸ்டாக்லேருந்து ஒரு எலிமெண்ட்ட பாப் அவுட் பண்ணியாச்சு. மினிமம் ஸ்டாக்லயும் அத பாப் அவுட் பண்ணணுமா என்னன்ட்டு இன்னொரு இஃப் செக் பண்ணிக்கலாம். மினிமம் ஸ்டாக் எம்ப்டியா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அதுலேருந்து பாப் அவுட் பண்ண முடியாது. எரர் வந்துரும். ஸோ அந்த சிச்சுவேஷன் செக் பண்ணணும். அண்ட் இன்னொரு சிச்சுவேஷன். இப்போ ரிமூவ் பண்ண எலிமெண்ட்ட வந்து ரிமூவ்டுன்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல, அந்த வேல்யூவும் மின் ஸ்டாக் டாட் பீக் மின் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய டாப் எலிமெண்ட்டும் இதுவும் ஈக்குவலான்னு செக் பண்ணணும். அப்படி ஈக்குவலா இருந்துச்சு, அங்க நம்ம 1 ரிமூவ் பண்ணோம். மின் ஸ்டாக்லயும் 1 இருந்துச்சு அப்படின்னா, அப்போ மட்டும் மின் ஸ்டாக் டாட் பாப். அதுக்கப்புறம் ஃபைனலா பாப் அவுட் பண்ண வேரியபிளோட வேல்யூவ நம்ம ரிட்டர்ன் பண்றோம்.
ஸோ மெயின் ஸ்டாக்லேருந்து 7 ரிமூவ் பண்றோம் அப்டின்னா, மின் ஸ்டாக்லேருந்து 7ஏ இருக்காது. ஸோ பாப் ஆப்பரேஷன் எதுவும் நடக்காது. ஆனா மெயின் ஸ்டாக்ல 1 ரிமூவ் பண்ணா 1 தான் இப்போதைக்கு மின் ஸ்டாக்ல இருக்க டாப் எலமெண்ட்டா இருந்துச்சு. ஸோ அந்த 1 வந்து இங்க இருந்து ரிமூவ் ஆகும். அப்புறமா டாப் மெத்தட். இது வந்து ஸ்டாக்ல அந்த டைம்ல டாப்பா இருக்கிற எலமெண்ட்ட வந்து ரிட்டர்ன் பண்ண போது. இதுக்கு நம்ம ஸ்டாக்கோட டிஃபால்ட் பீக் மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட்டு வந்து எம்ப்டியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அப்புறமா அந்த ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக தனியா நம்ம இங்க ஒரு மெத்தடாவே வந்து இனிஷியலைஸ் பண்றோம். ஸ்டாக் வந்து எம்ப்டியா இருந்துச்சுன்னா, டாப் எலிமெண்ட்ட பார்க்க முடியாது. ஸ்டாக் இஸ் எம்ப்டின்னு குடுத்துட்டு -1 ரிட்டர்ன் பண்றோம். அப்படி இல்லன்னா, ரிட்டர்ன் ஸ்டாக் டாட் பீக். மெயின் ஸ்டாக்ல டாப் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ட நம்ம வந்து அவுட்புட்டா டிஸ்ப்ளே பண்றோம். அதுக்கப்புறம் கெட் மின் மெத்தட். இந்த மெத்தட் எதுக்குன்னா, இப்போதைக்கு நம்ம ஸ்டாக் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல மினிமம் எலிமெண்ட் எதுன்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அதுக்கு வந்து மின் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய டாப் மெத்தட் மின் ஸ்டாக் டாட் பீக் பெர்ஃபார்ம் பண்ணாலே அது நடக்கும். ஸோ, மின் ஸ்டாக் இப்போ எம்ப்டியா இருக்கான்னு பார்த்துக்கிறேன். மின் ஸ்டாக் எம்ப்டியா இருந்துச்சுன்னா, ஓகே ஸ்டாக் எம்ப்டி ரிட்டர்ன் -1 அப்படி இல்லன்னா மின் ஸ்டாக் டாட் பீக். இந்த மெயின் ஸ்டாக் டாட் பீக் குடுக்குறப்போ, ஸ்டாக்ல நம்ம கடைசியா இன்சர்ட் பண்ண வேல்யூ இருக்கும். ஆனா, மின் ஸ்டாக் டாட் பீக் குடுக்குறப்போ, கடைசியா நம்ம இன்சர்ட் பண்ண ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் அங்க இருக்கும். ஸோ, கெட் மினிமம் வேணும்னா மின் ஸ்டாக்ல இருந்து தான் பீக் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாக் எம்ப்டியா இருக்கான்னு செக் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் இஸ் எம்ப்டி. இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, பூலியன் வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதுக்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டாக் டாட் இஸ் எம்ப்டி. இந்த மெயின் ஸ்டாக் எம்ப்டியா இல்லையான்னு நம்ம செக் பண்றோம். ஸ்டாக்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம இங்க மேனுவலா ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம். அதுல செப்பரேட் லாஜிக் எதுவும் இல்ல. ரிட்டர்ன் ஸ்டாக் டாட் சைஸ் ஆஃப் அந்த மெயின் ஸ்டாக் ஆப்ஜெக்ட்ட யூஸ் பண்ணி டாட் சைஸ் மெத்தட கால் பண்றோம். இந்த சைஸ் மெத்தட் வந்து இட் பிலாங்ஸ் டூ த ஸ்டாக் கிளாஸ். அந்த ஸ்டாக்குக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது தானே இந்த ஸ்டாக். ஸோ, இந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு இந்த மெத்தட கால் பண்றோம். ஸோ, நம்ம மெயின் மெத்தட்லேருந்து ஒவ்வொன்னையா நம்ம ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு, இத வந்து செப்பரேட்டா இன்னொரு மெத்தடுக்குள்ள நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். இஸ் எம்ப்டி, கெட் மின், கெட் டாப், சைஸ் அப்டின்ட்டு. இப்ப மெயின் மெத்தட்ல என்ன பண்றோம்னா, இந்த நம்ம கிரியேட் பண்ண மினிமம் ஸ்டாக் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸ்டாக் அப்டின்ட்டு. ஸோ, இந்த ஸ்டாக் ஆப்ஜெக்ட்ட வச்சு இங்க இருக்கிற பாப் மெத்தட கால் பண்றோம். ஃபர்ஸ்ட்டு பாப் கால் பண்றப்போ ஸ்டாக் எம்ப்டி. ஸோ, அந்த எரர் மெசேஜ் வரும். ஸ்டாக் டாட் டாப் குடுக்குறப்போ மெயின் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய டாப் எலிமெண்ட் பார்த்தா, மெயின் ஸ்டாக்ல எலிமெண்ட்ஸே இல்ல. ஸோ, இதுவும் ஒரு எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகும். அப்புறம் ஸ்டாக் டாட் கெட் மின்னுங்கிறப்ப மின் ஸ்டாக்லயும் இப்ப எந்த எலிமெண்ட்ஸும் இல்ல. ஸோ, இங்கேயும் ஒரு எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகும். அவுட்புட் ஸ்க்ரீன் பார்த்தா ஃபர்ஸ்ட்டு 3 வந்து எரர் மெசேஜ் தான் இருக்கும். ஸ்டாக் இஸ் எம்ப்டி அப்டின்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம எலிமெண்ட்ஸ் லைனா புஷ் பண்றோம். 5, 2, 2, 7, 1. இந்த 2 வந்து டூப்ளிகேட் 2ஆ இருந்தாலும், இதுவும் வந்து மெயின் ஸ்டாக் அண்ட் மின் ஸ்டாக்ல வந்து ஆட் ஆகும். ஸோ, எலிமெண்ட்ஸ இன்சர்ட் பண்ண அப்புறமா, இப்போ உள்ள மினிமம் எலிமெண்ட் என்ன அப்டின்னு நம்ம பிரிண்ட் பண்றோம். இப்போ உள்ள மினிமம் எலிமெண்ட் 1ஆ தான் இருக்கும். ஸோ, அந்த 1 வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஸ்டாக் டாட் பாப் குடுக்குறோம். ஸோ, அந்த 1 ரிமூவ் ஆகும். பாப் ஆனதுக்கு அப்புறமா மினிமம் எலிமெண்ட் என்ன அப்டி டிஸ்ப்ளே பண்ணா, இப்போ மினிமம் ஸ்டாக்ல என்னலாம் இருக்கும்? 5, 2, 2, 1 தான் இருந்திருக்கும். 1 பாப் அவுட் ஆயிருக்கும். ஸோ, இப்போ பாப் ஆனதுக்கு அப்புறமா மினிமம் எலிமெண்ட் 2 அப்டின்ட்டு டிஸ்ப்ளே ஆகும். பாப் ஆன அப்புறமா மெயின் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய டாப் எலிமெண்ட்ன்னு பார்த்தா 7. இந்த 5, 2, 2, 7, 1 தானே இன்சர்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா அகைன் இன்னொரு பாப் ஆப்பரேஷன் 7. இந்த 7 வந்து மெயின் ஸ்டாக்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ, அங்கருந்து மட்டும் ரிமூவ் ஆகும். அகைன் ஸ்டாக் டாட் பாப் குடுக்குறப்போ 2 2 இன்சர்ட் பண்ணோம். அதுல ஒரு 2 வந்து டெலீட் ஆயிருக்கும். மின் ஸ்டாக்ல இருந்தும் அது டெலீட் ஆயிருக்கும். ஸோ, ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நியூ மினிமம் என்னன்னா, அகைன் 2 இது இன்னொரு 2 இருந்துச்சுல்ல மெயின் மெயின் ஸ்டாக்லயும் இருந்துச்சு, மின் ஸ்டாக்லயும் இருந்துச்சு. அது ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறமா இப்போ ஸ்டாக் சைஸ நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். யூசிங் ஸ்டாக் டாட் சைஸ் மெத்தட். லைனா ஒவ்வொரு எலிமெண்ட்டா நம்ம புஷ் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா 1 பாப் ஆனதுக்கப்புறமா, மின் ஸ்டாக்ல இருந்தும் அந்த 1 வந்து பாப் அவுட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பாப் ஆப்பரேஷன் பண்ணோம். 7 போயிருச்சு. இன்னொரு பாப் ஆப்பரேஷன் பண்ணும்போது இந்த 2 அண்ட் இங்க இருக்கிற 2 அப்டேட் ஆச்சு. இப்போ வந்து மினிமம் எலிமெண்ட்ன்னு பார்க்குறப்போ 2 பிரிண்ட் ஆகும். இப்போ ஸ்டாக்கோட சைஸ் பார்க்குறப்போ இங்க 2 வேல்யூ தான் இருக்கு. 2ன்ட்டு அவுட்புட் வரும். ஃபர்ஸ்ட்டு 3 டைம்ஸ் எம்ப்டி. அதுக்கப்புறமா மினிமம் எலிமெண்ட் 1 இருந்துச்சு. 1 பாப் அவுட் ஆன அப்புறமா மினிமம் எலிமெண்ட் 2. டாப் எலிமெண்ட் 7. அதுக்கப்புறமா 2 டைம் பாப் ஆப்பரேஷன் பண்ணதுக்கப்புறமா, இப்ப நியூ மினிமம் 2 அண்ட் ஸ்டாக் சைஸும் 2 தான்.